Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து ஸ்லீவ் பார்ட்டுக்கு வந்து டிசைன் பண்ண போறோம். ஆல்ரெடி இந்த ஸ்லீவோட பேக் நெக்குக்கு வந்து நம்ம வந்து வீடியோ வந்து பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இந்த ஸ்லீவ் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 inches ஹைட் உள்ள ஸ்லீவு. ஆல்ரெடி இந்த ஸ்லீவை வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த லைனும் வந்து நம்ம ட்ரா பண்ணி வச்சுருப்போம். யூஸ்வலாக வந்து நம்ம ஸ்லீவ் பார்ட்டுக்கு டிசைன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கிளாத் வந்து நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரவுண்ட் ஃப்ரேமில் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா வந்து அந்த ஸ்லீவ் பார்ட்டோட அந்த பார்டருக்குலாம் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியாது ரவுண்ட் ஃப்ரேமில். இப்படி ஒரு கிளாத்தை நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். யூஸ்வலாகவே வந்து ஒரு இன்ச்சு கேப் விட்டுட்டு தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது வந்து ஸ்டிச்சஸ்க்கான கேப் இது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணியிருப்பேன். அதே மாதிரி இந்த லைன் வந்து நம்ம மேலே போட்டிருக்கோம் பார்த்திங்களா அந்த பாக்ஸஸ்ஸு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி நான் வந்து இந்த லைனை வந்து ட்ரா பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த லைனை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்டருக்கு வந்து டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லைன்ஸ்க்கு வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த பார்டருக்கு எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்டருக்கு வந்து டிசைன் பண்ணிடலாம். ஸோ இந்த லைனுக்கு மேலேயே வந்து நம்ம ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறோம். நான் கோல்ட் கலர் ஜரி த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் ஆரி நீடில் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு எந்த நம்பர்ஸும் கிடையாது. யூஸ்வலாக நம்ம பார்டருக்கு டிசைன் பண்ணுறதா இருந்தால் முதல்ல ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் வந்து டபுள் லைனில் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம செயின் ஸ்டிச் வந்து கொடுக்கலாம் அந்த லைன் மேலேயே. ஸோ இப்படி த்ரெட்டை வெளியில் எடுத்து இப்படி ஒரு லாக் வந்து போட்டுட்டு அந்த லைனுக்கு மேலேயே வந்து நம்ம செயின் ஸ்டிச் வந்து குட்டி குட்டியாக வந்து போடணும். ஸோ நல்ல நெருக்கமாக இருக்கும்போது தான் உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம டபுள் லைனில் வந்து ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வந்து போடணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம பீட்ஸ் அப்படி இல்லைன்னா வந்து த்ரெட் ஒர்க்கு என்ன வேணாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஓவராலாக வந்து நான் ஃபுல்லாக வந்து செயின் ஸ்டிச் வந்து டபுள் லைனில் கொடுத்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டுறேன். ஸோ இப்போது நம்ம டபுள் லைனில் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த லைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுகர் பீட்ஸ் வந்து எடுத்துருக்கோம். இது வந்து கோல்ட் கலர் சுகர் பீட்ஸு. ஸோ இந்த சுகர் பீட்ஸ் வந்து இப்போ ஒரு லைன் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இதுக்கு நான் ஸ்டிச் பண்ண நார்மல் ஷுவிங் த்ரெட் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து இதுக்கு வந்து பீட் நீடில் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கும் எந்த வித நம்பர்ஸும் கிடையாது. இப்போ நம்ம சுகர் பீட்ஸ் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போது நம்ம நீடிலில் வந்து லோட் பண்ணி வச்சுருக்கோம் பீட்ஸை. இப்படி வந்து லாக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு ரெண்டு பீடாக வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் நல்லா நெருக்கமாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். ஸோ சுகர் பீட்ஸை வந்து நம்ம ரெண்டாக கொடுக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் பீடாக இருந்தால் நீங்கள் சிங்கிள் பீடாக வச்சு கூட நம்ம ஸ்டிச்சஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாகவுமே வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் கொடுக்கணும். இப்போது ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் லைனில் வந்து பார்த்திங்கன்னா நான் பெரிய சைஸ் பீட் வந்து எடுத்திருக்கேன், கோல்ட் கலர் பீடு. ஸோ இது வந்து மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சரமாக கிடைக்கும். ஸோ இந்த பீட்ஸ் வந்து நம்ம இப்போ ஒரு லைன் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம இந்த பெரிய சைஸ் பீட் வந்து ஸ்டிச் பண்ணுறோம். நம்ம எப்படி சுகர் பீட் ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி இந்த பெரிய சைஸ் பீடை வந்து நம்ம சிங்கிள் பீடாக வச்சு ஸ்டிச்சஸ் வந்து பண்ணணும். ஸோ அப்போ தான் நல்லா நீட்டாகவும் நெருக்கமாகவும் இருக்கும். ஸோ இப்போ ஒரு லைன் வந்து நம்ம இந்த பெரிய சைஸ் பீட் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ ஒரு லைன் வந்து நம்ம இந்த பெரிய சைஸ் பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ண பிறகு அடுத்த லைன்லேயும் வந்து நம்ம ஒரு லைன் சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த பார்டர் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறதுனால டபுள் லைனில் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் கொடுத்து ஓவராலாக இந்த பார்டர் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணும். நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஓவரால் வியூ காட்டுறேன். ஸோ இப்போது நம்ம வந்து பார்டர் ஒர்க் வந்து இப்போ ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப சின்ன பார்டர் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு டபுள் லைனில் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் கொடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த லைனுக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போது ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்க லைனுக்கும் அதே மாதிரி வெர்டிக்கல் லைனுக்கும் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஜரி த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். நம்ம வந்து ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் தான் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அந்த லைனுக்கு மேலே டபுள் லைனில் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ எப்படி கொடுக்குறதுன்னு பாருங்கள். இப்போது நம்ம இந்த லைன்லேருந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு இப்போ நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்க அந்த லைனுக்கு மேலேயே வந்து ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வந்து கொடுக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டபுள் லைனில் வந்து ஜரி த்ரெட் வந்து கொடுக்கணும். ஸோ அப்போ தான் அந்த லைன் வந்து உங்களுக்கு நல்லா திக்காக தெரியும். இன்னும் நல்லா திக்காக தெரியணும்னா நீங்கள் வந்து ட்ரிபிள் லைன் கூட ஜரி த்ரெட்டில் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம் லைனுக்கு மேலே. ஸோ நம்ம வந்து நார்மலாக வந்து பீட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த லைன் வந்து நல்லா தெரியும், எம்போஸ்டாக நல்லா தெரியும். ஸோ நம்ம வந்து வெறும் செயின் ஸ்டிச் கொடுக்கறதுனால அவ்வளோவா தெரியாதுங்கிறதுனால நம்ம ட்ரிபிள் லைன் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதே மாதிரி எல்லா லைன்ஸ்க்குமே வந்து
நம்ம செயின் ஸ்டிச் வந்து கொடுக்கணும் ஜரி த்ரெட்டில். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஓவரால் வியூ காட்டுறேன். ஸோ ஓவராலாக வந்து எல்லா லைன்ஸ் மேலேயும் வந்து நம்ம ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரொம்ப நீட்டாகவும் நல்ல எம்போஸ்டாகவும் இருக்கும். யூஸ்வலாக வந்து நம்ம பீட்ஸ் வந்து சுகர் பீட்ஸ் வந்து இந்த லைன்ஸ் மேலே வந்து ஒர்க் பண்ணும்போது எப்படி எம்போஸ்டாக இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம ஜரி த்ரெட்டில் வந்து செயின் ஸ்டிச் வந்து டபுள் லைனில் கொடுக்கும்போது நல்ல எம்போஸ்டாக இருக்கும். ஸோ அந்த லைன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா நீட்டாக தெரியும். ஸோ அதனால் நம்ம வந்து அந்த செயின் ஸ்டிச் வந்து டபுள் லைனில் கொடுத்துருக்கோம். அடுத்து நம்ம இந்த சென்டர் போர்ஷனில் நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற ஒயிட் கலர் குந்தன் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாரீக்கு மேட்சாக நீங்கள் என்ன கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன ஒர்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போது இந்த குந்தன் ஸ்டோன்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த குந்தன் ஸ்டோனை சுற்றி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம யூஸ்வலாக பீட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் கொடுப்போம். நம்ம பீட்ஸ் எல்லாம் இப்போ கொடுக்காம ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் தான் வந்து கொடுக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக வந்து ஒர்க் பண்ண போகிறோம். எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். இப்போது இந்த குந்தன் ஸ்டோனை சுற்றி வந்து நம்ம ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு லைனாக வந்து கொடுக்காம நல்ல எம்போஸ்டாக இருக்கிற மாதிரி அந்த கேப்பை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கேப் இருக்கிறதுனால ஒரு 7 or 8 லைன்ஸ் வந்து நம்ம வந்து அந்த குந்தன் ஸ்டோனை சுற்றி வந்து ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் செயின் ஸ்டிச் வந்து கொடுக்கறதுனால நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வந்து நீங்கள் செயின் ஸ்டிச் வந்து போடுங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல எம்போஸ்டாகவும் இருக்கும். அதே மாதிரி அந்த கேப் எதுவும் இல்லாமல் நல்ல நெருக்கமாக இருக்கும். அது நீட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ நான் எப்படி கொடுக்குறேனோ அதே மாதிரி நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் வந்து இந்த குந்தன் ஸ்டோனை சுற்றி கொடுக்கணும். ஸோ இப்போது இங்கே வச்சு ஒரு எண்ணாட் வந்து போட்டுடணும். ஸோ இதே மாதிரி எல்லா குந்தன் ஸ்டோனுக்கும் வந்து நம்ம ஒர்க் பண்ணணும். ஓவராலாக ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். ஓவராலாக நம்ம ஒர்க் வந்து இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப அழகாக வந்திருக்கு நம்ம ஸ்லீவ் பார்ட்டு. ஸோ குந்தன் ஸ்டோனை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 or 8 லைன்ஸ் வந்து நம்ம கொடுக்கும்போது நல்லா எம்போஸ்டாகவும் இருக்கும். ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம பார்டருக்கு நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ண மாதிரி இந்த குந்தன் ஸ்டோனுக்கு பதிலாக இந்த பீட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு சுற்றி வந்து நம்ம சுகர் பீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு சிம்பிளாக வேணுங்கிறதுனால நம்ம பார்டருக்கு மட்டும் நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த குந்தன் ஸ்டோனை சுற்றி வந்து ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதே மாதிரி அந்த ஹரிசாண்டல் லைனுக்கோ வெர்டிக்கல் லைனுக்கோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுகர் பீட்ஸ் கூட கொடுத்துக்கலாம். சிம்பிளாக வேணுங்கிறதுனால நம்ம ஜரி த்ரெட்டில் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துருக்கோம். யூஸ்வலாக வந்து எல்லா பிகினர்ஸ்க்குமே வந்து செயின் ஸ்டிச் வந்து ஈஸியாக வரதுனால ஸோ நம்ம இந்த மாதிரியும் நம்ம டிசைன் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். அதே டைமில் நல்லா கிராண்டாகவும் இருக்கும். ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.